Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல பர்சனலா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ இது மாதிரி நான் யூஸ் பண்ண மொபைல் வந்து பயங்கரமா ஹீட் ஆகுது. அது எப்படி சால்வ் பண்றது? அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கான வீடியோல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பயங்கரமா ஹீட் ஆச்சுன்னா அது எப்படி ஸ்டாப் பண்றது? அதை பத்தி அந்த வீடியோல சொல்லி தர போறேன். நான் சொல்ற ஒரு சில செட்டிங்ஸ் நான் சொல்ற ஒரு சில டிப்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைல் ஹீட் ஆகிறது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னன்றத வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க. நம்மளோட சேனலில் டெய்லி வீடியோஸ் போட்டாலுமே சரியாக நோட்டிஃபிகேஷன் மட்டும் யாருக்குமே போக மாட்டேங்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காத லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அரௌண்ட் ஒரு 5000 லைக்ஸ் வரணும்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கீழே கமெண்ட் செக்ஷனில் நைஸ் சூப்பர் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் போட்டிங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைல் வாங்கின புதுசில் எந்த ஒரு ஆப்ஸுமே இருந்திருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் குவிச்சிருப்பீங்க. அரௌண்ட் 100 அப்ளிகேஷன் கூட ஒரு சிலவங்களாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் யூஸ் பண்ணுறது என்னவோ 10-20 அப்ளிகேஷன் தான். அரௌண்ட் 30-50 அதிகமாக இன்ஸ்டால் பண்ணியே இருப்பீங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பர்டிகுலராக ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் ஆப்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இது ஒரு பெட்டர் சொல்யூஷனாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ கைஸ் நம்மள இருக்க ரெண்டாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைலில் பார்த்தீங்கன்னா நிறைய வித கேம்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுலேயும் பப்ஜி இது மாதிரி ஆன்லைன் கேம்ஸ் நிறையவே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சர்ன்னு காலி ஆகிடும். ஆன்லைன் கேம்ன்றதால நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சார்ஜ் ப்ளக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. கண்டினியூவாக விளையாட பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து பயங்கரமாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த தவிர வந்து இனிமேல் பண்ணாத ஸ்டாப் பண்ணிங்க. அப்படி பண்ணுறது மூலிமா உங்களோட மொபைல் பேட்டரி கொஞ்சம் லைஃப் வரும். அட் த சேம் டைம் வந்து மொபைல் ஹீட்டிங் இஷ்யூவும் சால்வ் ஆகும். ஸோ கைஸ் ஒரு குட்டி ஷவுட் அவுட்டு. என்னோட லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் பேட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஜிப்ரானிக்ஸ் பேட்லேருந்து இதுதான் அந்த கூலிங் பேடு. இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருக்கீங்களே, ஸோ இதுதான் அந்த கூலிங் பேட். உங்களோட லேப்டாப் வந்து ஹீட் ஆகாமல் தடுக்கணும்னு நினைச்சின்னா கண்டிப்பாக இந்த கூலிங் பேட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாத இது வந்து RGB கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. RGB லைட்டு அண்ட் 10 LED மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. USB பவர் கேபிளும் கூட வந்துடும். ஸோ நல்லாவே இருக்குது. லைட் வெயிட்டான ஒரு ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் நான் எதில் பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா புல்புல் ஷாப்பிங் ஆப் அப்படின்ற ஒரு ஆப்பில் தான் பண்ணேன். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி தான். இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் ரேட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 5 days ரிட்டர்ன் அண்ட் 5 days எக்ஸ்சேஞ்ச் பாலிசி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத நீங்கள் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி தான். கம்ப்ளீட்டாக ஃப்ரீ டெலிவரி. அது மட்டும் இல்லாத உங்களுக்கு ஒரு தேவையான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ வேணுன்றவங்க உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை டிஸ்கவுண்ட் ரேட்ஸில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கைஸ் நம்மள இருக்க மூணாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நீங்கள் வெளியே போகும்போது மொபைலில் வந்து அந்த மேப் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரூட் செக் பண்ணுறதுக்காக அந்த டைமில் மொபைல் டேட்டா ஆனில் இருக்கும். அது மட்டும் இல்லை ஜிபிஎஸ் வந்து எனேபிள் இருக்கும். ஸோ ஆஃப்டர் நீங்கள் அங்கே ரீச் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அது ஆஃப் பண்ண மறந்துடுவீங்க. மேக்ஸிமம் நீங்கள் தேவைப்படுற டைமில் மட்டும் மொபைல் டேட்டாவாக இருந்தாலும் சரி, அது ஜிபிஎஸ் இருந்தாலும் சரி, இல்லை ப்ளூடூத்தாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வேணும் டைமில் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு வேணாம் டைமில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் வந்து ஹீட் ஆகிறது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் நம்மள இருக்க நாலாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன செட்டிங்ஸ் தான். ஓகேங்களா, உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ கைஸ் உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ்க்கு வந்துங்க. செட்டிங்ஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இதை வந்து லொக்கேஷன் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். ஒன்ஸ் லொக்கேஷன் சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் அக்யூரசி அப்படின்னு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் அக்யூரசின்னு உள்ளார வந்துருங்கன்னா அதில் வந்து வைஃபை ஸ்கேனிங் அண்ட் ப்ளூடூத் ஸ்கேனிங் ரெண்டுமே ஆனில் இருக்கும். அது ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இது ஆன் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து அது மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும். இதனால் மொபைல் வந்து பயங்கரமாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் இதே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறது மூலிமா உங்களோட ஹீட்டிங் இஷ்யூவை கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் நம்மளுக்கு இருக்க லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் செட்டிங் இதுதான். ஓகேங்களா, உங்களோட மொபைல் செட்டிங் ஓப்பன் பண்ணிங்க. லாஸ்ட்டில் அபவுட் ஃபோன் வந்துருங்க. அபவுட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பில்டு நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பில்டு நம்பரை வந்து ஒரு 7 times ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டெவலப்பர் மோட் வந்து எனேபிள் ஆகிருக்கும் உங்களோட மொபைலில். ஸோ உங்களோட மொபைல் செட்டிங்ஸில் லாஸ்ட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் ஒன்று எனேபிள் ஆகிருக்கும். அதுக்குள்ளார வந்துருங்க. அதுக்குள்ளார வந்தோடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து அனிமேஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும். அது இல்லாத பேக்ரவுண்டில் ப்ராசஸ் அந்த ஆப்ஸ்லாம் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ அதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன செட்டிங் மட்டும் மாற்றினா போதும், உங்களோட மொபைல் வந்து ஹீட் ஆகிறது வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
ஆப்ஸ்னு ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் கீப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லை பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஸ்டாண்டர்ட் லிமிட்னு இருக்கும். அதை வந்து நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்றத ஆன் பண்ணி விட்டுருங்க. இப்படி பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் வந்து ஹீட் ஆகிறது வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஹீட்டிங் இஷ்யூ எப்படி சால்வ் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் போட்டிங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you by next video. Cheers guys.